اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த மார்க்கம் ஒரு முழுமையான பரிபூர்ணமான அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த மார்க்கத்தில் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கும் வரை அவனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை துறைகளிலும் இந்த மார்க்கம் தலையிட்டு அழகான அற்புதமான தீர்வை தரக்கூடிய மார்க்கம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இதில் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட அல்லது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன என்று சொன்னால், அன்னலார் எச்சரித்த அழிவு பாதைகள் என்பதாகும். இதில் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அன்னலார் எச்சரித்த அழிவு பாதைகளை நான் பட்டியல் போட நினைத்தால் ஆரம்பித்தால் ஏறக்குறைய சுபுகோரை என்ன செஞ்சிடலாம், பட்டியல் போட்டுக்கிட்டே போயிடலாம். இருந்தாலும் ரத்தின சுருக்கமாக சில விஷயங்களை மாத்திரம் ஞாபகம் ஊட்டுகிறேன். உதாரணமாக இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் அன்னலார் எச்சரித்த சில அழிவு பாதைகளை அறிவிக்கிறார்கள். என்ன செய்தி? ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒன்று கூட்டுவாங்க. ஒன்று கூட்டி சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், 7 மிகப்பெரிய பாவங்கள் உங்களை அழித்து நரக படுகொலியில் தள்ளக்கூடிய 7 பெரிய பாவங்கள், அந்த பாவங்களை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்பாங்க, மாஹுன்ன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த அழிவு பாதைகள் 7 என்று நீங்கள் பொத்தாம் பொதுவாக சொல்லாமல் குறிப்பாக அந்த அழிவு பாதைகளை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். தெளிவாக சொன்னால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அந்த அழிவு பாதைகளை செய்ய மாட்டோம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அந்த 7 அழிவு பாதைகளை பட்டியல் போடுகிறார்கள். முதல் அழிவு பாதை என்னவா? அஷ்ஷிருக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். முதல் அழிவு பாதை என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. இரண்டாவதாக வஸ்ஸிஹ்ர், சூனியம் செய்தல். மூன்றாவதாக வல் கத்ல், ஒருவரை கொலை செய்தல். நாலாவதாக வர் ரிபா, வட்டி வாங்குதல், வட்டி கொடுத்தல், வட்டி உண்ணுதல். ஐந்தாவதாக வ கதஃபல் முஹ்ஸனாத்தில் மூமினாத், ஒழுக்கமான பெண்கள் மீது அவதூறு சுமத்துதல். இவ இங்க போயிட்டா, அங்கே போயிட்டா, இவனை பார்த்தா அவனை பார்த்தா இங்கே சிரிச்சா என்று சொல்லி ஒழுக்கமான கண்ணியமான பெண்கள் மீது தேவையில்லாத வதந்திகளை பொய் செய்திகளை பரப்புவது 5வது பெரிய பாவம்டாங்க. 6வது சொன்னாங்க மினல் ஹர்ப், போர்க்களங்களை விட்டும் புறமுதுகிட்டு ஓடுவது. 6வது சொன்னாங்க. 7வது சொல்றாங்க அக்கில மாலல் யதீம், யதீம்களுடைய பொருளாதாரத்தை, அனாதைகளின் உணவை நீங்கள் என்ன செய்வது, அநியாயமாக உண்ணுவது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, 1வதாக இணை வைத்தல், 2வதாக சூனியம் செய்தல், 3வதாக கொலை செய்தல், 4வதாக வட்டி வாங்குதல், 5வதாக பெண்கள் மீது அவதூறு சுமத்துதல், 6வதாக போர்க்களங்களை விட்டும் புறமுதுகிட்டு ஓடுதல், 7வதாக என்ன, அனாதைகளுடைய பொருளை அநியாயமாக உண்ணுதல். இந்த 7 பாவங்கள்
உங்களை அழிக்கக்கூடிய பாவங்கள், இது நரகத்திலே உங்களை தள்ளிவிடும். எனவே என் அருமை சஹாபாக்களே, இந்த 7 பாவங்களை விட்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லிருக்கிறாங்க. அப்ப இந்த தலைப்பை பொறுத்தவரை அண்ணலார் எச்சரித்த அழிவு பாதை என்பது ஏதோ ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரமெல்லாம் பேசக்கூடிய தலைப்பு இல்ல, பெரிய ஒரு தலைப்பு. இதுல நான் சிறிய ஒரு மாற்றம் என்ன பண்றேன்னு சொன்னா, அல்லாஹ் எச்சரித்த அழிவு பாதை, சின்ன தலைப்புல சின்ன ஒரு மாற்றம். அல்லாஹ் எச்சரித்த என்ன அழிவு பாதை என்ற தலைப்பை மாத்தி ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் தெளிவாக சொல்கிறேன். என்ன செய்தி? திருமறை குர்ஆன்ல சூரத்து ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 103வது வசனம், 3ல 103, அந்த ஆயத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அவன் எச்சரிக்கக்கூடிய பயங்கரமான அழிவு பாதை. ஆனால் அந்த வசனங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, அந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோமே தவிர, இது பயங்கரமான எச்சரிக்கை, இது அழிவு பாதை என்பதை நாம் சிந்திக்காமல் செயல்படாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன அழிவு பாதையா? அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய கயிறை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லா முஸ்லிம்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய கயிறை என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய கயிறுனா குர்ஆன், நீங்கள் எல்லோரும் குர்ஆனை என்ன செய்யுங்கள், பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம். என்ன செஞ்சிட வேண்டாம்? அதாவது ஒற்றுமை இருக்கு பாருங்க, ஒற்றுமை என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். வேற்றுமை என்பது பிரச்சனைகள் செய்வது, சண்டை போடுவது, பிரிந்து பிரிந்து போவது. இஸ்லாம் சொல்லக்கூடிய, அல்லாஹ் சொல்லக்கூடிய அழிவு பாதை. இதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் பிரிந்து சென்று விட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நியமத்துகளை செய்தானே, அந்த நியமத்துகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். என்ன நியமத்தா? அந்த நியமத்தை அல்லாஹ் சொல்வதற்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்றான், வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்துகளை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று சொல்லிவிட்டு, இது குன்தும் ஆய்தான், நீங்கள் எல்லோரும் எதிரிகளாக இருந்தீர்கள். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? சஹாபாக்களை பார்த்து. இது குன்தும் ஆய்தான், நீங்கள் எல்லோரும் அழிவு பாதையிலே எதிரிகளாக ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். நான் செய்த அருள் கொடை என்ன என்று சொன்னால், ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய கல்புகளுக்கு மத்தியிலே அன்பை ஏற்படுத்தினேன், பாசத்தை ஏற்படுத்தினேன், உங்களுக்கு மத்தியிலே நான் ஒற்றுமையை என்ன செய்தேன், ஏற்படுத்தினேன். அது மாத்திரமல்ல, அந்த அழிவு பாதையின் காரணத்தால், வேற்றுமை பிரச்சனைகள் சண்டையின் காரணத்தால், வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தி மினன் நார், நரகத்தின் விளிம்பிலே, நரகத்தின் பக்கத்திலே நீங்க எல்லாம் நின்றுகிட்டு இருந்தீங்க என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள்கொடை என்பது ஒற்றுமை. அழிவு பாதை என்னவா? நீங்க எல்லாம் பிரிஞ்சு போயிடாதீங்க, உங்களுக்குள் சண்டை வேண்டாம், கருத்து வேறுபாடு வரலாங்க. நான் ஒரு ஆயத்தை ஆய்வு செய்வேன், நான் ஒரு ஹதீஸை படிப்பேன், எனக்கு அந்த ஆயத்து ஹதீஸ் மூலமாக நான் ஒரு சட்டத்தை பெறலாம். அதற்கு மாற்றமான சட்டத்தை நீங்கள் பெற்ற காரணத்தால என்ன செய்யக்கூடாது? பிரச்சனைகள் செய்ய வேண்டாம், நீங்கள் பிரிந்து செல்ல வேண்டாம், ஒருவரோடு ஒருவர் மோதுவது, ஒருவரை விமர்சிப்பது, உங்களுக்குள் மோதிக்கொண்டு சண்டை போட்டுக் கொள்வது, இது மாதிரியான காரியங்களை நீங்கள் செய்யாமல் என்ன செய்யுங்க, ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, முதல் அழிவு பாதை என்பது வேற்றுமை. நமக்கு மத்தியிலே பிரச்சனை செய்து கொண்டிருப்பது, நமக்கு மத்தியிலே சண்டை போடுவது. அல்லாஹ் கொடுத்த நியமத்து என்ன? நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கனே என்பதை நான் சொல்லவில்லை. திருமறை குர்ஆன்ல ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 103வது வசனத்தில் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய 8வது அத்தியாயத்தின் 46வது வசனத்தில் அதே ஒற்றுமையை பற்றி அல்லாஹ் பேசுறான். வஅல்லஃப பைன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம்,
நபிகள் நாயகத்தை பார்த்து, நபியே, சஹாபாக்களுக்கு மத்தியில இந்த ஒற்றுமையை நானே ஏற்படுத்தினேன். இந்த ஒற்றுமை எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த பூமியில உள்ள எல்லா சொத்துக்களும் உங்களுக்கு சொந்தமாக இருந்து அந்த சொத்துக்களை நீங்கள் வித்தால் கூட என்ன செய்ய முடியாது, இது போன்ற ஒற்றுமையை, இது போன்ற அன்பை, பாசத்தை நீங்கள் உருவாக்க முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா சொத்தை விட இது பெரிய ஒற்றுமையா? முஸ்லிம்கள் சேர்ந்திருக்கிறாங்களே, அது பெரிய நியமத்து என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி சூரத்துல் ஃபத்ஹ் என்று சொல்லக்கூடிய 48வது அத்தியாயத்தின் 29வது ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சஹாபாக்களை பாராட்டி அல்லாஹ் சிலாகித்து பேசுகிறான். அதுல முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தம்? இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிவிட்டு வல்லதீன மஅஹு, இந்த முஹம்மதோடு இருப்பவர்கள். முஹம்மதோடு யார் இருப்பாங்க? சஹாபாக்கள். வல்லதீன மஅஹு, இந்த முஹம்மதோடு இருப்பவர்கள் யார் என்று சொன்னால், அவருடைய குணம், பண்பாடுகள் என்ன என்று சொன்னால், அவர்கள் ருஹமாவு பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே அன்பாக இருப்பார்கள், இணக்கமாக இருந்தார்கள், ஒற்றுமையாக பாசமாக இருந்தார்கள் என்று சஹாபாக்கள் செய்த ஏராளமான தியாகங்கள், உயிர் தியாகங்களை எல்லாம் அல்லாஹ் விட்டுவிட்டு எதை பெரிய தியாகமா பேசுறான்? சஹாபாக்கள் ஒற்றுமையா இருந்தாங்களே, அந்த ஒற்றுமையை தியாகமாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்வதாக இருந்தால், இதற்கு அல்லாஹ் பதிவு செய்கிறான். எப்படி சஹாபாக்கள் ஒற்றுமையா இருந்தாங்களோ, ஒருவரை ஒருவர் உளமாற உயிருக்கு உயிராக நேசித்தார்களோ, அதுபோன்று என்ன செய்யணும், நீங்களும் நேசிக்கணும் என்பதற்கு இந்த வசனம் சான்றா இல்லையா? இதுல நம்ம பார்க்கலாம், இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸ் பேசுறாங்களே, நாங்கெல்லாம் ஏகத்துவவாதிகள், நாங்கெல்லாம் தௌஹீத்வாதிகள், நாங்க என்ன பேசுறோம், குர்ஆன் ஹதீஸ் பேசுறோம் என்று பேசக்கூடிய நமக்கு மத்தியில் இன்றைக்கு ஒற்றுமை இருக்கிறதா? சகிப்புத்தன்மையே இல்லைங்க. சின்ன ஒரு கருத்து வேறுபாடு என்று வைத்துவிட்டால் நான் கேட்கிறேன், ஏன் சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வரலையா? கருத்து வேறுபாடு வந்ததே. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இமாம் புகாரியே தங்களுடைய சஹீஹுல் புகாரியில ஒரு அழகான ஹதீஸை பதிவு பண்றாங்க. இரு பெரும் மிகப்பெரிய சஹாபாக்கள், ஒரு சஹாபி யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ரெண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்ததா வரவில்லையா? ஒன்னு ரெண்டு விஷயங்கள் அல்ல, ஏராளமான விஷயங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா என்று சஹாபாக்களை கூட்டிவிட்டாலே, உமர் ஒரு கருத்தை சொல்வார், அபூபக்கர் என்ன பண்ணுவாரு, வேற கருத்தை சொல்லுவாரு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்தை சொல்லுவாங்க, உமர் என்ன பண்ணுவாங்க, வேற கருத்தை சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வரலாற்று செய்தி என்ன என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போரை சந்திச்சாங்களா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பெரிய வெற்றியை கொடுத்தான். 70 காபிர்களை கொலை செய்யறாங்க, 70 பேரை கைது பண்றாங்க. கைதிகளை அழைத்து கொண்டு மதீனாவுக்கு வர்றாங்க. அன்றைக்கு சிறைச்சாலை இல்லை, இந்த கைதிகளை என்ன செய்வது என்று மஷூரா போட்டாங்களா இல்லையா? இந்த மஷூராவில் அபூபக்கர் சொன்ன கருத்து என்ன? அல்லாஹ்வுடைய தூதரே, பெரிய ஒரு தொகையை வாங்கி கொண்டு என்ன செஞ்சிடலாம், இவர்களை விடுதலை செய்து விடலாம் என்பது அபூபக்கருடைய கருத்து. உமருடைய கருத்து என்ன? இல்ல, இவர்களை விடக்கூடாது, இவர்களெல்லாம் நம்மை மக்காவிலிருந்து துரத்தியவர்கள் மாத்திரமல்ல, நாம் மதீனாவிற்கு வந்துவிட்ட பிறகு வம்புக்காக என்ன பண்ணாங்க, போருக்கு வந்தவர்கள். எனவே இவர்களை கொல்லுவதுதான் என் கருத்துன்னு சொன்னாங்களே இல்லையா? அவ பத்ர் கைதிகள் விஷயத்தில் ரெண்டு பெரிய சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்தது. அதே மாதிரி இமாம் புகாரி பதிவு பண்றாங்க, ஒரு விஷயத்தில் இந்த ரெண்டு சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு கொண்டாங்க. எப்படி? ரசூலுல்லாஹ் மதீனா பள்ளிவாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப பனு தமீம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரயாண கூட்டம் அவங்க மதீனாவுடைய பள்ளிவாசலுக்கு வருவாங்க. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வைப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க வெளியூருக்கு போறோம், பிரயாணம் செய்ய போறோம். எனவே எங்கள் குழுவில ஒரு பிரயாண தலைவரை நீங்களே ஆக்குங்கள்
பிரயாணத்துக்கு அமீர் வேணுமா வேண்டாமா? எந்த பிரயாணத்து அமீர் இல்லையோ யார் அமீர் ஆகிறது? ஷைத் ஆயிருவான். எனவே எங்களுடைய பிரயாண கூட்டத்தின் தலைவராக ஒருவரை நீங்கள் ஆக்குங்கள் என்று அந்த சஹாபாக்கள் கோரிக்கை வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க. இவர் தான் தலைவர், அவர் தான் தலைவர் என்று தலைவரை போடாமல், தலைவரை நியமிக்காமல் என்ன பண்ணாங்க? அமைதியா இருந்தாங்க. இருந்த உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு சஹாபியை காட்டி, அந்த சஹாபி பேர் வந்து காகா பின் மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு. காகா என்ற சஹாபியை காட்டி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்தான் தலைவராக இருக்கிறார், எனவே இவரை நீங்கள் தலைவராக போட்டு விடுங்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபியை சொன்னாங்க. அபூபக்கர் சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ அக்ரா பின் ஹாபிஸ் என்ற இன்னொரு சஹாபி இருக்கிறார், இந்த அக்ரா பின் ஹாபிஸ் என்ற சஹாபியை நீங்கள் தலைவராக போட்டு விடுங்கள் என்று அபூபக்கர் ஒரு ஆளை தலைவர் சொன்னாங்களே, அதுக்கு மாற்றமா என்ன பண்ணாங்க? உமர் அவர்கள் வேற ஒரு சஹாபியை சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே பெரிய ரெண்டு பேரும் பெரிய சஹாபாக்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி. அபூபக்கர் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது. கோபத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? உமரை பார்த்து சொன்னார்கள், யா உமர், மா அரத்த இல்லா ஹிலாஃபி. உமரே, எனக்கு ஹிலாஃபாக பேசுவது, எனக்கு மாற்றமாக பேசுவதுதான் உன்னுடைய நிலைப்பாடா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமரை கடித்துக் கொண்டார்கள். ஆனால் உமர் அவர்கள் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களே, மா அரத்து ஹிலாஃபக், உங்களுக்கு மாற்றமாக பேசுவது என்னுடைய எண்ணம் அல்ல, என் நோக்க, என் நிலைப்பாடு வந்து அது அல்ல. நீங்க ஒரு சஹாபியை சொன்னீங்க, அவரை விட இவருக்கு தகுதி அதிகமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன், எனவே ஏன் கருத்தை நான் சொன்னேன் என்று என்ன செய்வாங்க? உமர் சொல்லுவாங்க. ஆனாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இதை கேட்காமல் வேகமா வாக்குவாதம் பண்ணுவாங்க. உமர் அதுக்கு வாக்குவாதம் பண்ணுவாங்க. ரெண்டு சஹாபாக்களுடைய சவுண்ட் என்ன செய்யுமா? உச்சகட்டத்தை எட்டுகிறது. ரெண்டு பேரும் பயங்கரமா சத்தமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சத்தமாக பேசிக் கொண்டிருந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். அந்த சஹாபாக்களை கண்டித்து ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். எந்த வசனம்? திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய 49வது அத்தியாயத்தின் முதல் வசனம். அது என்ன சொல்லும்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலை முந்திக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பேச வேண்டாம், குரல்களை உயர்த்த வேண்டாம், அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்களை அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வை முந்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை முந்திக் கொண்டு நீங்கள் பேச வேண்டாம், உங்களுடைய குரல்களை நீங்கள் உயர்த்த வேண்டாம் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினானே. இந்த வசனம் யாரு சம்பந்தமாக, யாரை கண்டித்து அருளப்பட்ட வசனம் தெரியுமா? இரு பெரும் சஹாபி அபூபக்கர் உமரை கண்டித்து அருளப்பட்ட வசனம் தான் என்பதை இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. நான் எதுக்கு இந்த ஹதீஸை ஞாபகம் போடுறேன்னு சொன்னா, கருத்து வேறுபாடு வந்து அக்கீதாவில் வராது, வரக்கூடாது. ஆனால் மசாயில் விஷயத்தில் பொறுத்தவரை, சட்டதிட்டங்கள் பொறுத்தவரை கருத்து வேறுபாடு சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்தான காலத்திலேயே என்ன செய்திருக்கிறது? வந்திருக்குதுங்க. பெரிய பெரிய இமாம்னு சொல்றோமே, ஏன் இமாம் புகாரிக்கும் இமாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வரவில்லையா? இமாம் ஷாஃபிக்கும் இமாம் அபு ஹனீஃபாவுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வரவில்லையா? இமாம் அபு ஹனீஃபாவுக்கு அவருடைய தோழராக, அவருடைய மாணவராக இருந்த ஒருவர் அபு யூசுப், அவருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வரவில்லையா? கருத்து வேறுபாடு வந்தது. இந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடு வந்தது. ஆனால் என்ன ஆகவில்லை தெரியுமா? நம்மள மாதிரி சண்டை போடல, நம்மள மாதிரி பிச்சுக்கிட்டு போயிடல, ஒருவரை ஒருவர் என்ன செய்யவில்லை? விமர்சிக்கவில்லை. நம்மள என்ன செஞ்சிருப்போம்? அந்த காலத்திலேயே இந்த மாதிரி கருத்து வேறுபாடு வந்திருந்தால் அபூபக்கருக்கு ஒரு ஜமாத்து, உமருக்கு என்ன செய்த இன்னொரு ஜமாத்து போயிருக்குமா இல்லையா? ரெண்டு ஜமாத்தாக நாம் பிரிந்திருப்போம். ரெண்டு ஜமாத்தாக பிரிவது மாத்திரமல்ல, இவர் அவரை விமர்சிப்பது,
அவர் இவரை விமர்சிப்பது, ரெண்டு பேரும் மோதி கொள்வது, இந்த மாதிரி பண்ணிருப்போமா இல்லையா? குர்ஆன் ஹதீஸ் என்ற போர்வையில இப்படி செய்திருப்போமா இல்லையா? அப்ப ரெண்டு பெரிய சஹாபாக்கள், அவங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தது. அவர்களை கண்டித்து ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கனா. ஆனா என்ன செய்யல? சஹாபாக்களுக்கு மத்தியில் மோதல் போக்கு வரவில்லையே. அந்த ரெண்டு சஹாபாக்களும் ஒருவரை ஒருவர் உலமாற நேசித்தார்களே. எப்படி நேசிக்கிறாங்க? கருத்து வேறுபாடு வந்ததை தவிர கருத்து வேறுபாட்டை கருத்து வேறுபாடாக வைத்துக் கொண்டார்கள். அதை பகையாக ஆக்கவில்லை, அதை சண்டையாக ஆக்கவில்லை என்பதை நானாக சொல்லவில்லை. நீங்கள் புகாரி, முஸ்லிம் உள்பட பல்வேறு கிதாபுகள், ஹதீஸ்களை நீங்க படிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 11வது ஆண்டு மரணித்தார்கள். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வை பொறுத்தவரை ரெண்டு பதவியை வகித்தார்கள். முதல் பதவி என்ன? அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த பதவிக்கு அடுத்த ஆள் வர முடியாது. ஏன் வர முடியாது? அவங்க தான் கடைசி நபி. இன்னொரு பதவி வகிச்சாங்களா இல்லையா? எந்த பதவி? அவங்க தான் ஆளுநர், அவங்க தான் ஜனாதிபதி என்ற முறையில ஆட்சி செய்யறாங்க. அப்ப ஆட்சிக்கு அடுத்த ஒரு சஹாபி வரணும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு சஹாபாக்கள் மஷூரா பண்றாங்க. அந்த மஷூராவுல அபூபக்கர் சித்திக் என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. முதல் கலீஃபாவை தேர்வு செய்யல. யாரை கலீஃபாவாக தேர்வு செய்வது என்பதை சஹாபாக்கள் மஷூரா போட்டாங்க. அந்த மஷூராவில அபூபக்கர் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? என்னுடைய கருத்து என்ன என்று சொன்னால், இதோ இந்த உமர் இருக்கிறார். யாரை காட்டுறாங்க? உமர் என்ப சொல்லக்கூடிய சஹாபி அபூபக்கருக்கு மாற்றமான கருத்தை சொல்வாரு. மாற்றமான கருத்தை சொல்லக்கூடிய உமரை காட்டி சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, இதோ இந்த உமர் இருக்கிறாரே, இந்த உமரை நீங்கள் கலீஃபாவாக ஆக்குங்கள். கலீஃபாக வருவதற்கு முழு தகுதி இந்த உமருக்கு இருக்கிறது என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமரை பார்த்து என்ன சொல்றாங்க? இவர் தாங்க கலீஃபா, நீங்க எல்லாம் கலீஃபான்னு ஏத்துக்கிறீங்க என்று சொன்னார்கள். அதை கேட்ட உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபாக்கள் சொல்லுவாங்க, என் அருமை சஹாபாக்களே, நான் கலீஃபா அல்ல, கலீஃபாவாக வரக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. யாருக்கு இருக்கிறது? இதோ இந்த அபூபக்கருக்கு இருக்கிறது. ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி நேரத்திலே, சக்கராத்துடைய நேரத்திலே தொழ வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட போது என்ன சொன்னாங்க தெரியுமா? முரி அபூபக்கரின் ஃபலியுஸல்லி ஃபின்னாஸ். ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே, அபூபக்கருக்கு சொல், இது என்னுடைய கட்டளை, உத்தரவு. என்ன உத்தரவு? அபூபக்கர் மக்களுக்கு தொலை வைக்கட்டும். நான் இந்த இடத்துல மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுக்காக தொலை வைக்கிறமே, இந்த பணியை யார் செய்யட்டும்? என் வேலையை அபூபக்கர் செய்யட்டும் என்று மார்க்க பணியையே அபூபக்கருக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா, கிலாஃபத்துக்கு தகுதி யாருதான்? அபூபக்கர் தான் தகுதி என்று சொன்னது மாத்திரமல்லாமல், அபூபக்கருடைய கையில் முதல் பைஅத் செய்த சஹாபி யார் தெரியுமா? யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலம் முழுக்க ரெண்டு பேருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்தது. கருத்து வேறுபாட்டின் காரணத்தால் அவர்களை கண்டித்து ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். ஆனால் கருத்து வேறுபாட்டை கருத்து வேறுபாட்டாக வைத்துக் கொண்டார்களே தவிர என்ன செய்யல? நம்மள மாதிரி மோதல, நம்மள மாதிரி சண்டை போடல, நம்மள மாதிரி விமர்சிக்கல, பிச்சுக்கிட்டு போயிடலங்கிறதுக்கு இந்த வசனங்கள், ஹதீசுகள், வரலாறுகள் சான்றா இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? அதே மாதிரி முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருஷம் ஆட்சி பண்றாங்க. அப்புறம் வஃபாத்தாக போறாங்க. அவங்க மூத்தா போறதுக்கு முன்னால அந்த 2வது கலீஃபா உமர் கலீஃபாவா ஆனாங்களே, அவங்கள கலீஃபாவை ஆக்குனது யார் தெரியுமா? யார் ஆக்குனது? அபூபக்கர் தாங்க ஆக்குறாரு. நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அலியை கூப்பிடுறாங்க, உஸ்மானை கூப்பிட்டாங்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை கூப்பிடுறாங்க, தல்ஹாவை கூப்பிடுறாங்க. இது மாதிரியான சஹாபாக்களை அழைத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத் நேரத்திலே சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, என்னுடைய இம்மையின் கடைசி நாள். அபூபக்கருடைய வார்த்தை, என்னுடைய இம்மையின் கடைசி நாள். இம்மையின் கடைசி நாள் மாத்திரமல்ல, என்னுடைய மறுமையின் முதல் நாள். இதுதான் என்னுடைய மறுமையுடைய முதல் நாள். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன், நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறேன். என்ன உபதேசம்? நான் உமரை கலீஃபாவாக ஆக்கிவிட்டு செல்கிறேன். எனவே உமரை நீங்கள் கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள்.
கலீஃபாவாக அங்கீகரித்துக் கொள்ளுங்கள், அவருடைய கையிலே பயாத்து செய்யுங்கள் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மரண படுக்கையிலே சக்கராத்திலே உமரை வந்து கலீஃபாவை ஆக்கிட்டு போனாங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தாலே கருத்து வேறுபாட்டையும் தாண்டி என்ன இருந்தது? அன்பு இருந்தது, பாசம் இருந்தது என்பதற்கு இந்த வசனங்கள் வரலாறுகள் சான்றா இல்லையா? அப்ப என் அருமை சகோதரர்களே, அதாவது அல்லாஹ் எச்சரித்த முக்கியமான அழிவு பாதை என்ன? சண்டை போடாதீங்க, பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடாதீங்க. பிரிந்து போவது மிகப்பெரிய அழிவு பாதையாக இருக்கிறது. எந்த அளவுக்குலாம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னு சொன்னா, குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு வலா தனாஸஉ ஃபதஃப்ஷலு வ தذهب ரீஹுக்கும் வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அன்ஃபால்ல இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அத்தீஉல்லாஹ், நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்கள்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது மாத்திரமல்ல, வ ரசூலஹு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? கட்டுப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு வலா தனாஸஉ, கருத்து வேறுபாட்டின் காரணத்தால் நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். நானா சொல்ல, குர்ஆன்ல சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய 8வது அத்தியாயத்தின் 46வது வசனம், 8ல 46 இந்த ஆயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள், ஹதீஸை நீங்கள் பின்பற்றுங்கள். பின்பற்றுவது மாத்திரமல்ல, வலா தனாஸஉ, கருத்து வேறுபாட்டின் காரணத்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம். நம்ம எல்லாம் ஏகத்துவம் ஏகத்துவம் தௌஹீத்னு பேசுறோமே, முந்திய 2 ஆயத்தை 2 துண்டை பிடிச்சுக்கிறோம். நான் குர்ஆனை பின்பற்றேன், ஹதீஸை பின்பற்றேன். அந்த ஆயத்திலே அல்லாஹ் சேர்த்து சொல்லி காட்டுறான், கருத்து வேறுபாட்டால் நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். பிரிந்து விட வேண்டாம் என்பது மாத்திரமல்ல, ஃபதஃப்ஷலு, நீங்கள் பிரிந்து விட்டால் என்ன ஆகும் தெரியுமா? கோலைகளாக நீங்கள் மாறி விடுவீர்கள். நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் அடி வாங்குறாங்களே, உத வாங்குறாங்களே. முஸ்லிம்கள் என்று சொன்னாலே பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் அடி வாங்குறாங்களே, என்ன காரணம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன். இஸ்ஸத் என்பது, கண்ணியம் என்பது யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்குரியது, மூமின்களுக்குரியது. அப்ப மூமின்கள் கண்ணியத்தோடு வாழ்வார்கள், மூமின்கள் இஸ்ஸத்தோடு வாழ்வார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நெஞ்சில கை வச்சு யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் இஸ்ஸத்தா வாழ்றோமா? கண்ணியமா வாழ்றோமா? அரபு நாடுகள்லயே இஸ்ஸத்தா வாழ முடியலைங்க. அரபு நாட்டிலேயே யாருடைய ஆதிக்கம்? சவுதி உள்பட எல்லா நாடுகள்லையும் யாருடைய ஆதிக்கமா இருக்குது? அமெரிக்காக்காரனுடைய ஆதிக்கத்துல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நமக்கு இஸ்ஸத் இல்லையே, நமக்கு கண்ணியம் இல்லையே, நம்மளுடைய பொருளாதாரத்தை நாமே தீர்மானிக்க முடியவில்லையே. டாலருக்கு இதான் மதிப்பு. அதே மாதிரி பெட்ரோலுக்கு ஒரு பீப்பாய்க்கு இவ்வளவுதான் மதிப்பு உண்டு. என்ன பண்ண முடியல? சவுதியில வருதுங்க. சவுதி பெட்ரோலுக்கு விலை தீர்மானிப்பது யாரு? அமெரிக்கா தீர்மானிக்கிறானே. அமெரிக்கா அடி வாங்குறான். அமெரிக்கா அடி வாங்கினாலே அமெரிக்கா சவுதியில போட்ட ஒப்பந்தம் என்ன தெரியுமா? ரியால், என்னுடைய டாலர் என்னதான் வீழ்ச்சிக்கு வந்தாலே நான் ரியாலோடு முடிச்சு போடுறேன். என்ன முடிச்சு? 3.25 ரியால் ஒரு டாலர். என்ன முடிச்சியா? பொருளாதார ஒப்பந்தம் போடுறாங்க, 2 பேரும் கையெழுத்து போட்டுருக்காங்க. 3.25 ரியால் ஒரு என்ன டாலரு. அப்ப மத்த காசு எல்லாம் முன்ன பின்ன போய்கிட்டு இருக்கேன். நீங்க பேங்க்ல போய் பாத்தீங்களாக்க 3.74 போட்டிருப்பான். 3.74 ரியாலை நீங்கள் கொடுத்தால் என்னவா? ஒரு டாலரு என்று வைத்துக் கொண்டிருக்கிறானே. அமெரிக்கா பொருளாதார விஷயத்திலே அடி வாங்கி விட்டது. பல பேங்குகளே திவாலாகி விட்டது, கம்பெனிகள் திவாலாகி விட்டன. ஆனாலும் அமெரிக்கா இன்றைக்கு வல்லரசாக இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? அமெரிக்காவை தூக்கி பிடிப்பது எது? சவுதி பிடிக்குதுங்க, அரபு நாடுகள் பிடிக்குது. இவன் தன்னை சுயநத்துவம் எதுவுமே சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியலன்னு சொன்னா, இவன்கிட்ட கையில பவர் இல்ல, கையில் அதிகாரம் இல்ல. அப்ப இவன்கிட்ட கண்ணியம் இல்லை என்பதற்கு நடக்கக்கூடிய வரலாறுகளே சான்றா இருக்குதா இல்லையா? நம்ம எல்லாம் என்னைய கண்ணியமாக வாழவில்லை என்று சொன்னால் நம்மள்ட்ட ஒற்றுமை இல்லை, நம்மள்ட்ட அன்பு இல்லை, நம்மள்ட்ட பாசம் இல்லை. சஹாபாக்கள் பத்ர் போர்ல ஜெயிச்சாங்க, அகல் போர்ல ஜெயிச்சாங்க, ஹைபர்ல ஜெயிச்சாங்க, இன்னும் சொல்ல போனா மக்காவை கைப்பற்றினாங்க.
மக்காவை கைப்பற்றியது மாத்திரமல்ல, அவங்க தபால் யாருக்கு போறாங்கன்னு சொன்னா ஹெர்குலிஸ் மன்னருக்கு போட்டாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு போடுறாங்க? ஹெர்குலிஸ் மன்னருக்கு தபால் போடுறாங்க. அதே மாதிரி கிஸ்ராவுக்கு தபால் போடுறாங்க. தபாலுடைய மேட்டர் என்ன என்று சொன்னால், ஒரு சில வாசகத்தை எழுதிவிட்டு சொன்னார்கள், அஸ்லிம் ஃபதஸ்லம், மன்னரே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க ஒபாமாவுக்கு தபால் போட முடியுமா? ஜார்ஜ் புஷ்க்கு உங்க தபால் போய் சேருமா? அஸ்லிம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃபதஸ்லம், அப்போதுதான் உங்களால் அமைதியாக வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும். இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்று சொன்னால் ஹெர்குலிஸ் மன்னராக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது? அமைதியா வாழ முடியாது என்று தபால் போடுறாங்கன்னு சொன்னா, ஹெர்குலிஸ் மன்னருக்கு தபால் போடக்கூடிய அளவுக்கு இந்த துணிச்சல் தைரியம் வந்தது. ஏன் வந்தது? சஹாபாக்குடைய ஒற்றுமை, நம்முடைய ஒற்றுமை பெரிய சக்திங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமை அல்லாஹ் நிஅமத்துங்கறான். அழிவு பாதை என்ன? வேற்றுமை, சண்டை போடுவது, பிரிந்து கொள்வது அல்லாஹ் எச்சரித்த பயங்கரமான அழிவு பாதை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு சில அழிவு பாதைகளை பட்டியல் போடுறாங்கன்னு சொன்னா, ஹஜ்ஜில சொல்றாங்க, ஹஜ் பண்ணாங்களே அந்த ஹஜ்ஜில பயான் பண்றாங்க. அந்த பயானில் சொன்னார்கள், லா தகாதஉ வலா ததாபரு வலா தபாகது வலா தஹாசது வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம் லா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹாஹு. என் அருமை சஹாபாக்களே, லா தகாதஉ, நீங்கள் பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம். அவங்க முன்னறிவிப்பா சொல்றாங்க, எச்சரிக்கையா சொல்றாங்க, நீங்க என்ன செய்ய வேண்டாம்? நீங்கள் பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம். வலா ததாபரு, ஒருவரை ஒருவர் புறக்கணிக்க வேண்டாம். முஸ்லிம்களாகிய நீங்கள் இன்னைக்கு பாக்குறோங்க, நேத்து வர ஒரே ஜமாத்து, ஒரே அமைப்பு, ஒரே இயக்கம், இன்னைக்கு சின்ன கருத்து வேறுபாடு, பிரிந்து விட்டார்கள். பிரிந்தது மாத்திரம் அல்ல, பார்த்தா சலாம் சொல்றது இல்லைங்க. நேத்து வர அண்ணன் தம்பியா இருந்தவங்க அந்த அதாவது கொள்கையில் பெரிய அளவுக்கு பிரிவு அல்ல, பெரிய அளவுக்கு பிரச்சனை அல்ல, என்னவா சின்ன ஒரு கருத்து வேறுபாடு, அதுல பிரிஞ்சனால நேரடியா பாப்பாரு, முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுவாரு, சலாம் சொல்ல மாட்டாரு. நாமளா போய் சலாம் சொன்னாலே என்ன சொல்றது இல்ல, பதில் சொல்லுவது இல்லை. கேட்டா என்ன, நாங்க எல்லாம் குர்ஆன் ஹதீஸ பேசுறோம். அட குர்ஆன் ஹதீஸ பேசுறோங்கிறமே இப்படி சலாத்தை புறக்கணிக்க இஸ்லாம் சொல்கிறதா? நபிகள் நாயகம் சொன்னாங்களா? நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? ஒருவரை சந்தித்து நீங்கள் சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்லுவது மாத்திரமல்ல, அவருடைய கையை பிடித்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? முசாஃபஹா செய்யுங்கள். அப்படி முசாஃபஹா செய்யக்கூடிய காரணத்தால உங்களுக்கு என்ன ஏற்படும் தெரியுமா? முசாஃபஹா செய்து விட்டு நீங்கள் கையை எடுப்பதற்கு முன்னால் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். நம்ம இப்ராஹிம் ஒரு சகோதரர் இப்ராஹிம் பார்த்து சலாம் சொல்லி கையை முசாஃபா பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னால நான் செஞ்ச எல்லா, நம்ம ரெண்டு பேரும் செஞ்ச எல்லா பாவத்தையும் யார் மன்னிக்கிறது? அல்லாஹ் மன்னிச்சிடுறாங்க. அப்படி சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான உதாரணம் சொல்றாங்க. எப்படி பாவங்கள் உதிரும் என்று சொன்னால், இலை உதிரும் காலத்திலே மரத்தின் இலைகள் உதிர்ந்து விடுவது போன்று நம்முடைய பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்களே. என் அருமை தோழர்களே, என் அருமை சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய மக்களே, இந்த மாதிரியான ஹதீசுகளை வெறுமனை பேசுகிறோமே தவிர உள்ளத்தால் நம்பவில்லையே, செயல்முறை அமல்களில் காட்டவில்லையே. இன்னொரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா தபாகலு, ஒருவர் மீது ஒருவர் பகவை பாராட்ட வேண்டாம். தெளிவா ஹதீஸுங்க. புகுதுன்னா அரபியில பகை. என்ன செய்ய வேண்டாம்? வலா தபாகலு, ஒருவர் மீது ஒருவர் பகவை பாராட்ட வேண்டாம். அது மாத்திரமல்ல, வலா தஹாசது, நீங்கள் பொறாமைப்பட வேண்டாம். மாறாக எப்படி வாழுங்கள் என்று சொன்னால், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடிமைகளாக சகோதரர்களாக நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் யாரு? முஸ்லிம்டா எல்லாம் என்னமா? எந்த அமைப்பில் இருந்தாலும், எந்த இயக்கங்கள், எந்த ஜமாத்தில் இருந்தாலும் நம்ம எல்லாம் களிமா சொல்றோமா இல்லையா? நம்ம ஒரே அல்லாஹ்வை நம்புறோம், ரசூலை நம்புறோம், வேதத்தை நம்புறோம், கிப்லாவை நம்புறோம், அடிப்படையான முக்கியமான செய்திகள். அப்ப செய்திகளை நம்பக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக சகோதரர்களாக நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு யாரா? சகோதரன். ரசூலா சொல்றாங்க,
அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். எனவே லா யஹில்லு லி முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுக்கு ஹலால் இல்லை, ஒரு முஸ்லிமுக்கு ஆகமானது அல்ல எது என்று சொன்னால் ஐயஹுஜுர் அகாஹு, ஒரு சகோதரனை புறக்கணிப்பது. ஒரு சகோதரனோடு அண்ணன் தம்பிங்கிறது மட்டுமல்ல, இஸ்லாமிய சகோதரத்துவம், இந்த இஸ்லாமிய சகோதரர்களை புறக்கணிப்பது, அவர்களோடு பேசாமல் இருப்பது ஒரு முஸ்லிமுக்கு ஆகமானது ஹலால் இல்லை. எத்தனை நாட்கள் என்று சொன்னால் ஃபௌக ஸலாத்தின், 3 நாட்களுக்கு மேல். 3 நாட்களுக்கு மேல் நீங்க எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, எந்த இயக்கம் எந்த ஜமாத்தில இருந்தாலும் சரி, பேசாம இருக்க என்ன இல்ல, மார்க்கத்தில் அனுமதி இல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தெளிவா சொல்லிருக்க, நம்ம இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து யோசிச்சு பாருங்க, இந்த ஹதீஸை இன்றைக்கு அமல் செய்கிறோமா? அமல் செய்யலைங்கிறதா என்னுடைய பதில். அது மட்டும் இல்ல, இன்னொரு ஹதீஸை இமாம் அபூதாவூத் பதிவு பண்றாங்க. ஃபமன் ஹஜர ஃபௌக ஸலாத்தின், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை புறக்கணித்து சண்டை போட்டு பேசாமல் 3 நாட்களுக்கு மேல் இருந்து விட்டான். 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம், இந்த மாதிரி பேசாத நிலையில் ஃபமாத்த, அவன் மௌத்தாகிவிட்டால் எங்க போயிருமா தெரியுமா? நீங்க எந்த இயக்கத்தில் இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமோடு 3 நாட்களுக்கு மேல் நீங்கள் பேசாத நிலையில் மரணித்து விட்டால் எங்க போயிருவானா? ஃபமாத்த தஹல நார், அவன் செல்லுகின்ற இடம் நரகமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் எச்சரிக்கை பண்றாங்களே, இது நமக்கு எச்சரிக்கையா இல்லையா? அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாம் பெருசா பேசுறோம், ஷிர்க் செஞ்சவன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் தானே, அல்லாஹ் மாட்டுக்கிறது கிடையாது. இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் இந்த அழகான ஹதீஸை பதிவு பண்றாங்க. மிகச்சிறந்த ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுவான தெரியுமா? அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், நம்மை நரகத்தில் தள்ள அல்லாஹ் விரும்புவது கிடையாது. எனவே நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டிருப்பான். எப்பெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறானா? நம்ம அல்லாஹ்ட தௌபா செய்யறோமா இல்லையா? யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என் மீது அன்பு காட்டுவாயாக, கிருபை காட்டுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடிய காரணத்தால நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம இபாதத்துகள் பண்றோமே, இபாதத்துகள் பண்ண பாவம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படுங்க. ஒண்ணுமில்ல, ஒது செய்யறங்க, கையை கழுவுறோம், கை செஞ்ச பாவம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். வாயை கொப்பளிக்கிறோம், வாயை சுத்தம் பண்றோம், வாய் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மூக்கை சுத்தம் செய்கிறோம், மூக்கு செய்த பாவம் என்ன செய்யுது? மன்னிக்கப்படுது. முகத்தை கழுவுறோம், கண் உள்பட இத உறுப்புகள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். கையை கழுவுறோம், கை செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். காலை கழுவுறோம், கால் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்படி ஒது என்பது நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பது. 5 வேளை தொழுகிறாங்க, மகரிபு தொழுதோம், மகரிபை நாம் தொழுது விட்டால் அசரிலிருந்து மகரிபு வரை செய்த பாவத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னிப்பானா மாட்டானா? இஷா தொழுகிறோம், மகரிபு டு இஷா வரை தொழுத பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஜும்ஆ தொழுகிறோம், போன வாரம் ஜும்ஆ டு இந்த வாரம் ஜும்ஆ தொழுத செஞ்ச பாவத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னிக்கிறான். ரமலான் மாதத்தை பயனுள்ள வகையில் நாம் பயன்படுத்திக் கொண்டால் 1 வருஷ பாவத்தை என்ன செய்யறான்? அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்ப ஒரு பக்கம் தௌபாவின் மூலமாக பாவங்களை மன்னிக்கிறான், மறுபக்கம் இபாதத்துகள் மூலமாக பாவங்களை மன்னிக்கிறான். அது மட்டும் இல்லாம ரப்பு ரஹ்மான்ங்கறனால நம்ம இபாதத்தையே பண்ணாம, நம்ம அல்லாஹ்ட தௌபாவே செய்யாம சும்மா இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வானா? மன்னிப்பானா. என்னைக்கு மன்னிப்பானா? வார திங்கக்கிழமை, ஒவ்வொரு வார வியாழக்கிழமை, வாரத்தின் திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வாரத்தின் வியாழக்கிழமையும் நம்முடைய பாவத்தை அல்லாஹ் என்ன செய்வானா? மன்னிப்பானா. அப்படி மன்னிக்கிற போது 2 பேருடைய பாவத்தை மாத்திரம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அல்லது 2 சாராருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவர்கள் விஷயமாக மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்வானா, உதுருக்கு ஹாதைனி, இந்த 2 பேரையும் நீங்கள் விட்டு விடுங்கள், இவர்களை மன்னிக்க நான் தயாராக இல்லை என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்கள்ட்ட சொல்வானா. எந்த 2 பேரை மன்னிக்க மாட்டா தெரியுமா? 1வது ஆள் அஷ்ருக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் பண்ணாரே, அல்லாஹ்வுக்கு இணை வைச்சாரே, அவர் என்ன செய்ய மாட்டானா? அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் நம்மள அல்ஹம்துலில்லாஹ் காப்பாத்தி இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் பண்றது இல்ல. 2வது யாரா? 2 இஸ்லாமிய சகோதரர்கள் சண்டை போட்டுக் கொண்டு பிரிந்து விட்டார்களே, தனி நபராக இருந்தாலும் சரி, ஒரு இயக்கமாக ஒரு ஜமாத்தாக இருந்தாலும் சரி, என்ன செஞ்சிட்டாங்க? பிரிந்தது மாத்திரமல்ல,
இவர் அவரோடு பேச மாட்டார், அவர் என்ன செய்ய மாட்டாரு, இவரோடு பேச மாட்டாரு, இவர் அவருக்கு சலாம் சொல்ல மாட்டாரு, அவர் இவருக்கு சலாம் சொல்ல மாட்டாரு. இவர்களை பார்த்தும் அல்லாஹ் சொல்லுவானாம், உதுருக்கு ஹாதைனி, இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் விட்டு விடுங்கள், இந்த ரெண்டு அமைப்புகள் ஜமாத்துகளை நீங்கள் விட்டு விடுங்கள், நான் இவர்களை மன்னிக்க மாட்டேன். எதுவரை என்று சொன்னால் ஹத்தா யஸ்தலிஹா, இந்த ரெண்டு பேரும் சமாதானமாகும் வரை, இந்த ரெண்டு பேரும் சேரும் வரை என்ன செய்ய மாட்டேன், நான் இந்த ரெண்டு பேரை மன்னிக்க மாட்டேன், ரெண்டு அமைப்புகளை மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்களே. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, குரான் குரான் ஹதீஸ் என்று மூச்சுக்கு மூச்சு பேசுறமே, இதெல்லாம் ஹதீஸ், பக்காவான ஹதீஸுங்க, சைஹான் ஹதீஸுங்க. அவ வெறுமனை ஹதீஸ் என்று பேசுகிறோமே தவிர இந்த வேற்றுமை சண்டை என்பது அண்ணலார் எச்சரித்த ஒரு அழிவு பாதை மாத்திரமல்ல, அல்லாவே எச்சரித்த பயங்கரமான அழிவு பாதை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், மிகச்சிறந்த ஒரு சஹாபி உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய என்ன நேரமின்மையின் காரணத்தால ஒரே ஒரு வரலாற்று செய்தியை பதிவு பண்றேன். உங்களுக்கு தெரியும், உமர் வந்து 2வது ஹலீஃபா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 11ல வஃபாத் ஆனாங்க. 11 to 13 வரை யாருடைய ஆட்சி காலம்? 2.25 வருஷம் அபூபக்கருடைய ஆட்சி காலம். ஹிஜ்ரி 13 முதல் ஹிஜ்ரி 23 வரை யாருடைய ஆட்சி காலம்? உமருடைய ஆட்சி காலம். ஏறக்குறைய 10.5 ஆண்டுகள் அற்புதமான ஆட்சி செய்த ஒரு சஹாபி உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க காலத்துல சஹாபாக்களை வந்து ஒரு போருக்கு அனுப்புறாங்க. எந்த போரு? அதாவது காதிசியா என்று சொல்லக்கூடிய ஒரு போர். அதாவது என்ன சொல்றது, பலஸ்தீன்ங்கிறத விட பாரசீகம், பலஸ்தீன் அல்ல பாரசீகம். பாரசீகம் என்பது வந்து அன்னைக்கு பெரிய ஒரு வல்லரசு. நம்ம எல்லாம் இன்னைக்கு வெள்ளை மாளிகைங்கிறோமே, வெள்ளை மாளிகை அமெரிக்காங்கிறோமே, நெசமான வெள்ளை மாளிகை எங்க இருந்தது தெரியுமா? எங்க இருந்துச்சு? பாரசீகங்க. பாரசீகத்தை கிஸ்ரா ஆண்டாரே, கிஸ்ராவுடைய அரண்மனைக்கு அரபில் என்ன பேர் சொல்லுவாங்க? அல் கஸ்ருல் அபுயல், அதான் வெள்ளை மாளிகை. அப்ப உலகத்தை ஆண்டது வந்து வெள்ளை மாளிகை ஒரு காலத்தில் ஆண்டது பாரசீகம். அந்த பாரசீகம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை மாளிகையோடு மோதுவதற்காக, அந்த வல்லரசோடு மோதுவதற்காக கலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய ஹிலாஃபத்தில் அனுப்பி விடுறாங்க. சஹாபாக்கள் ஈராக்குக்கு போயிடுறாங்க. காதிசியாட ஒரு போர், அந்த போருக்கு பேர் காதிசியாங்குவாங்க. பயங்கரமான உச்சகட்டமான போர். 3 நாட்கள் சஹாபாக்கள் பயங்கரமாக போர் செய்தார்கள். போர் செய்து சஹாபாக்கள் உமருடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்யறாங்க? வெள்ளை மாளிகையை கைப்பற்றினார்கள். உமருடைய ஆட்சியில சஹாபாக்கள் வெள்ளை மாளிகையை கைப்பற்றுகிறார்கள். வெள்ளை மாளிகையை கைப்பற்றி ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மா நேரம் உள்ள சஹாபாக்கள் போறாங்க. அந்த படையின் தளபதி சயீத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வெள்ளை மாளிகைக்குள் போகிற போது சில வசனங்களை ஓதிக்கொண்டே சென்றார். கம் தரகு மின் ஜன்னாத்தின் வ அயூன் வ ஸுரூஇன் வ மகாமின் கரீம் வ நஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன் கதாலிக வ அவ்ரத்னாஹா கௌமன் ஆகரீன் ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து வ மா கானூ முன்தரீன் என்று சொல்லக்கூடிய சூரத்து துஹானுடைய சில வசனங்கள். என்ன வசனங்கள்? எத்தனையோ செல்வங்களை, எத்தனையோ அருள் கொடைகளை இவர்களை விட்டு சென்று விட்டார்கள். இவர்களுக்கு பகரமாக இன்னொரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? இதை வாரிசாக்கி விட்டான். இவர்கள் தோற்றுவிட்டு போய்விட்டார்களே, இவர்களுக்காக வானமோ பூமியோ அளவில்லை, இவர்களுக்காக கவலைப்படவில்லை என்று ஏற்கனவே இறங்கிய வசனம். இந்த வசனத்தை சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வெள்ளை மாளிகைக்குள்ள போனாங்களே, இதை ஓதிக்கிட்டே போறாங்க. ஓதிக்கிட்டே போய் ஜும்ஆ தொழு வைக்கிறாங்க. வெள்ளை மாளிகையில என்ன பண்ணாங்க? ஜும்ஆ தொழு வச்சாங்க. ஜும்ஆ தொழு வச்சுட்டு அந்த கைசர்னு சொல்லக்கூடிய, கிஸ்ரான்னு சொல்லக்கூடிய அந்த மன்னரே அவருடைய அந்த ஆடையை பார்க்கறாங்க. அவருடைய அந்த ஆடை குவியல் குவியலாக தங்கம், குவியல் குவியலாக வெள்ளி, அவருடைய அந்த கிரீடம், அவருடைய ஆயுதம் எல்லாத்தையும் பார்க்கறாங்க. வியப்படைந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டு கலீஃபா தங்கங்கள் அல்றாங்க, வெள்ளிகள் அல்றாங்க, கனிமத்து பொருளா இல்லையா எல்லாத்தையும் எடுத்து இங்க அனுப்பி விடுறாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய கலீஃபா உமருக்கு அனுப்பி விட்டுறாங்க. கலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வெற்றி செல்வத்தை, கனிமத்து பொருளை பார்த்து சஹாபாக்களை மதீனாவுடைய பள்ளிவாசலுக்கு கூப்பிடுவாங்க. என் அருமை சஹாபாக்களே, அல்ஹம்துலில்லாஹ், காதிசியாவில் அல்லாஹ் வெற்றியை தந்து விட்டான்.
பாரசீகம் என்பது மிகப்பெரிய வல்லரசு. அந்த வல்லரசை நாம் வீழ்த்தி விட்டோம், இதோ கனிமத் பொருளாக இருக்கிறது என்ற அந்த தங்கத்தை எல்லாம் சஹாபாக்களுக்கு காட்டினார்கள். காட்டிவிட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அந்த சந்தோஷத்தில் திளைக்காமல் கலீஃபா என்ன பண்ணாங்க தெரியுமா? அங்கே உட்கார்ந்துட்டு அழுகுறாங்க. பள்ளிவாசல் உட்கார்ந்து அவ்வளவு தங்கம் வெற்றி செய்தியை கேட்டு என்ன பண்றாங்க? கலீஃபா உமர் அவர்கள் அழுதார்கள். அழக்கூடிய காட்சியை இன்னொரு பெரிய சஹாபி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்ங்கிற சஹாபி பார்க்கறாங்க. பார்த்துவிட்டு கேள்வி கேட்பாங்க, கலீஃபா அவர்களே, ஹாதா யௌமுல் ஷுக்ர், ஹாதா யௌமுல் ஃபத்ஹ், இது வெற்றியின் நாள், இது சுக்ரியா பண்ணக்கூடிய நாள், இந்த நாளை நீங்க ஏன் அழுவுறீங்க அப்படின்னு வாங்க. அதுக்கு உமர் சஹாபாக்கிட்ட சொல்லுவாங்க, நான் ஏன் அழுவுறேன் தெரியுமா? என்ன எது அள வைத்தது தெரியுமா? எது அள வைத்தது என்று சொன்னால், இது போன்ற செல்வங்களுக்கு முன்னால், இதெல்லாம் கையில கிடைக்கிறதுக்கு முன்னால நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தோம். நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? ஒற்றுமையா இருந்தோம். இந்த ஒற்றுமையின் காரணத்தால் பாரசீகத்தையே நாம் வீழ்த்தினோம், வல்லரசை வீழ்த்தினோம். இந்த தங்கத்தை எல்லாம் வெள்ளிகளை எல்லாம் நான் மக்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுத்து விட்டால் இந்த செல்வம் என்பது நமக்கு மத்தியில் போட்டி பொறாமையை ஏற்படுத்தி விடுமோ, நமக்கு மத்தியில் பூசலை ஏற்படுத்துமோ, நமக்கு மத்தியில் சண்டையை ஏற்படுத்துமோ, சண்டைகளை ஏற்படுத்தி நாம் பிரிந்து விடுவோமோ, இதற்கு பிறகு இது போன்ற வெற்றிகளை தேட முடியாதோ என்ற கவலைதான் எனக்கு அழுகையை ஏற்படுத்தியது என்று கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபாக்களுக்கு சொன்ன இந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் தாரீகுல் உம்மத், தாரீகுல் உம்மமுல் இஸ்லாமியா, தாரீகுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நம்பத்தகுந்த இஸ்லாமிய வரலாற்று கிதாபுகள்ல இந்த செய்திகளை பார்க்க முடிகிறது. என் அருமை சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போன்று தலைப்பு பெரிய தலைப்பு. அன்னலார் எச்சரித்த அழிவு பாதை என்பது 1-2 அல்ல. நீங்கள் குர்ஆனை படித்து பாருங்கள், ஹதீஸ்களை படித்து பாருங்கள். அன்னலார் எதையெல்லாம் எச்சரித்தாங்களோ அது எல்லாம் அழிவு பாதைகள். அல்லாஹ் எச்சரித்த ஒரே அழிவு பாதை எது என்று சொன்னால், எது அழிவு பாதை? போட்டி பொறாமை, சண்டை போடுவது, பிரச்சனை செய்வது, பிரித்து கொள்வது, பிரிந்து செல்வது மாத்திரமல்ல, ஒருவரோடு ஒருவர் மோதுவது பயங்கரமான அழிவு பாதை என்று சொல்லி எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு சஹாபாக்கள் உருவாக்கினாங்களோ, சஹாபாக்கள் எப்படி ஒற்றுமையா இருந்தாங்களோ, இந்த ஒற்றுமையின் காரணத்தால் பத்ர் போர்ல ஜெயிச்சாங்க, அஹத் போர்ல ஜெயிக்கிறாங்க, மக்காவுடைய வெற்றியில ஜெயிக்கிறாங்க, ஹைபர்ல ஜெயிச்சாங்க, காதிசியாவுல பாரசீகத்தை என்ன பண்ணாங்க? வீழ்த்தினாங்க. அதுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி என்பது மாற்று கருத்து அல்ல. அல்லாஹ்வுடைய உதவிக்கு என்ன காரணம்? சஹாபாக்குடைய ஒற்றுமை என்பதை சொல்லிக் கொண்டு அகீதாவுல ஒண்ணா இருந்தாலே மசாயிலை நீங்கள் படித்து பாருங்கள். அன்று முதல் இன்று வரை கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது. அபூபக்கருக்கு ஒண்ணு, உமருக்கு ஒண்ணு, இமாம் புகாரிக்கு ஒண்ணு, இமாம் முஸ்லிமுக்கு ஒண்ணு, இமாம் ஷாஃபிக்கு ஒண்ணு, இமாம் அபு ஹனீஃபாவுக்கு ஒண்ணு, இமாம் அபு ஹனீஃபாவுக்கு ஒண்ணு, இமாம் அபு யூசுஃபுக்கு ஒண்ணு என்பதுதான் உண்மையான குர்ஆனை படித்த, ஹதீஸ்களை படித்த, இஸ்லாமிய வரலாறுகளை படித்த அறிஞர்கள்ட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க. இப்படித்தான் இருந்தது. ஆனா என்ன செஞ்சிடல? பிரிஞ்சு போயிடல, ஒருவரோடு ஒருவர் மோதி கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொண்டு எப்படி சஹாபாக்கள் ஒருவரோடு ஒருவர் மோதி கொள்ளவில்லையோ, ஒரு சஹாபியை இன்னொரு சஹாபி உயிருக்கு உயிரா நேசித்தாங்களோ, சஹாபாக்கள் ஒற்றுமையா இருந்தாங்களோ, அது போன்ற அன்பை, பாசத்தை, ஒற்றுமையை நமக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த ஒற்றுமையின் மூலமாக இந்த சமுதாயத்தை கண்ணியமான சமுதாயமாக, இஸ்ஸத்தான சமுதாயமாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என துஆ செய்து முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.